ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, மாணிக்கத்தையும் பாக்கியத்தையும் கடங்காரங்களாம் மாட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த டைம் கரெக்டாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா கடங்காரங்களாம் இன்னும் கத்துறாங்க. அதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவங்க பணத்தை கேட்டு சண்டை போடாமல் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லாமல் நீங்கள் கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு தான் கத்துறாங்க. அதெல்லாம் கேட்ட பாண்டியன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே குழப்பமாக இருக்குது. என்ன பிரச்சனை விசாரிப்பாங்க. ஆனால் பாக்கி அவங்கள்ட்ட நைஸாக பேசி உள்ளே கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மாணிக்க அந்த கடங்காரங்களாம் தனியாக கூட்டு போய் பேசுகிறாரு. அவங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சுவார். ஆனால் புரிஞ்சுக்கோங்கண்ணே, இது என் பொண்ணோட வாழ்க்கை, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்துகிறேன், ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க, ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் பணத்தெலாம் திருப்பி கொடுத்துறேன், உங்கள் காலில் வேணால் விழுகுதுன்னு சொல்லி கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க இறக்கப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இருந்தாலும் குழலி இந்த பிரச்சனையை விட மாட்டாங்க. திரும்ப விசாரிப்பாங்க. அவங்க யார், என்ன, எதுக்காக சண்டை போட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்குறாங்க. இப்போ பாக்கி ஒரு கதையை அவுத்துடுறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான். தங்கமயில அவங்க பையனுக்கு முறை பொண்ணு, அவங்க பையனுக்கு தான் தங்கமயில கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க பையன் சரியான குடிகாரன், அதனால நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டோம், அதனால தான் இப்படி வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி சமாளிப்பாங்க. இருந்தாலும் குழலிக்கு சந்தேகம் போவாது. மீனாட்ட நைஸாக சொல்லுவாங்க, மீனா அவங்க சொல்கிற கதையில நம்புற மாதிரியே இல்லை, எனக்கு என்னமோ ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, எல்லாருமே தங்கமயில பார்க்கறதுக்காக போகிறாங்க. நடந்த பிரச்சனைனால தங்கமயிலோட முகம்லாம் வாடி ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அதை பார்த்த குழலிக்கு இன்னும் சந்தேகமாகுது. என்ன ஒரு மாதிரி இருக்க, எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, குழலி சந்தேகத்தில் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாக்கியமும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஒரு வழியாக பொண்ணு அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புலாம் நடந்து முடியுது. எல்லாமே கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே அடுத்த ஒரு பிரச்சனை வருது. அதுவும் குழலியால் தாங்க. அவங்க நடக்குதுன்னா, மாணிக்கமும் பாக்கியமும் கல்யாண செலவில் பாதி காசு தரதா சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த காசை பாண்டியன்ட்ட தராங்க. அப்போ குழலி சொல்கிறாங்க, இன்னும் கல்யாணமே நடந்து முடியல, எவ்வளோ செலவாகும்னே தெரியல, அதுக்குள்ளேயும் பணம் தரீங்க, நீங்கள் கொடுக்குற பணம் பத்தாது போலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, ஏமா இதிலெல்லாம் கணக்கு பார்க்கலாமா, நீங்கள் கேட்டதை விட நிறையவே நகை போடுறாங்க, அப்புறம் என்னம்மான்னு சொல்கிறாரு. ஆனால் குழலி அதோட விட மாட்டாங்க. அடுத்த ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த நகையெல்லாம் கரெக்டாக 80 சவரன் இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறாங்க. இப்போ சுற்றி இருக்கவங்களாம் குழலியோட சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக நகையை எதுக்கும் எடை போட்டு பார்த்துலாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட மொத்த தங்கமயில் குடும்பத்துக்கு ஷாக் ஆகுது. தங்கமயில ரொம்ப பதட்டப்படுறாங்க. எங்கே மாட்டிப்போமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் பாண்டியன் இதை வேணான்னு தான் சொல்லுவார். நகையெல்லாம் ஒன்றும் எடை போட வேணாம், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் குழலி விட மாட்டாங்க. ஏன்ப்பா எதுக்கும் எடை போட்டுக்கலாம்ப்பான்னு சொல்கிறாங்க. கடைசியாக எடை போடுறதுக்கு தராசெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, தங்கமயில் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. பயத்தில் மயக்கப்பட்டு விழுந்தாங்களா, இல்லை தப்பிக்கிறதுக்காக மயக்கப்பட்ட மாதிரி நடிச்சாங்களான்னு தெரில. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.